வேண்டும் என்று நாங்கள் வருங்காலத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மற்றபடியாக வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். வேற ஏதாவது கேள்வி என்னங்க? அதாவது ஃபர்தரா இது வரைக்கும் கொஞ்சம் சும்மா அடுத்ததாக இதுவரை அடுத்த எந்த சம்மனும் இல்லை. தேவைப்பட்டால் எப்பொழுதும் எங்களுடைய கோஆபரேஷன் இதில் இருக்கும். ஒரு விஷயங்கள் நாங்கள் திரும்பவும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதாவது கடந்த முறை அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்த பொழுது எல்லாருக்கும் இதில் நீங்கள் நிறைய விஷயங்கள், நிறைய ஊடகங்கள், நிறைய நீங்கள் விவாதம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. கடந்த முறை அமித்ஷா அவர் வந்தபோது தமிழகத்துடைய பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் என்ன சொன்னார்? அவர் இந்த நயினா நாகேந்திரன் அவர் என்ன சொன்னார்? இந்த 41 பேர் மரணத்திற்கு காரணம் செந்தில் பாலாஜி அப்படின்னு திரு அமித்ஷா அவர்கள் முன்னிலையில் சொன்னார். இது சம்பந்தமாக தமிழக ஊடகங்கள் விவாதம் நடத்தியிருக்க வேண்டும். இது சம்பந்தமாக சம்மன் அனுப்பப்பட்டதா இல்லையான்னு கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும். இது சம்பந்தமாக அந்த சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்தார் இல்லையான்னு கேள்வி எழுப்பப்பட்டிருக்க வேண்டும். இது மாதிரியாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்வி எழுப்பாமல் இன்று காலையிலிருந்து பல தவறான தகவல்களை ஊடகங்கள் பதிவு செய்து மிகவும் வருத்தத்தக்க செயல். தயவு செய்து இனிமேல் அந்த மாதிரி செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக அதை நீங்க ஊடகத்தில் தான் கேட்டுக்கணும். வேற ஏதாவது கேள்வி இங்கிலீஷ் இது அது ஃபர்தரா இது வரைக்கும் சம்மன் இல்லை. மற்றது கரூர் சம்பவம் குறித்து விளக்கம் அளித்தோம் என்று தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் தற்பொழுது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சிபிஐ விசாரணையில் என்னென்ன கேள்விகள் வைக்கப்பட்டது, குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயர் சேர்க்கப்படுமா என்ற உள்ளிட்ட கேள்விகள் செய்தியாளர்கள் முன்வைத்த நிலையில் தற்பொழுது அது தொடர்பாக இந்த செய்தியாளர் சந்திப்பில் தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் விளக்கம் அளித்த அந்த காட்சிகளை பார்த்தோம்.